Hello friends, welcome to our channel. TNTET paper 2 mathematics prepare பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக கண்டினியூவஸாக சாப்டர் வைஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னால் ஆல்ஜிப்ரா, லாக்ரிதம்ஸு இப்படி நிறையா சாப்டர்ஸில் நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். அது போக சாப்டர் வைஸ் ஒவ்வொரு சாப்டருக்கும் என்னென்ன ஃபார்முலா தேவைப்படுமோ அது ஃபுல்லாக ஷார்ட்ஸில் தனியாக, ஃபார்முலா தனியாக செக்ஷன் வைஸ் கொடுத்துருக்கேன், சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோவில் அல்ஜிப்ராவில் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணோம். அதுக்கு முன்னால் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அல்ஜிப்ரா சால்வ் பண்ணோம். இன்றைக்கி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதுக்கு முன்னால் லாகரிதம் சால்வ் பண்ணோம், ரேஷ்னல் இராஷ்னல் நம்பர் சால்வ் பண்ணோம். இன்றைக்கி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு என்னென்ன ஃபார்முலா தேவைப்படுமோ அது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க, அதை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் போட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்மளால் ப்ராப்ளத்தை போட முடியும். இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எல்லா TNTET பேப்பர் 2 மேத்தமெட்டிக்ஸுக்கு தேவையான எல்லா சாப்டர்ஸையும் கண்டினியூஸாக கொடுக்க போகிறோம். அதனால் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்தராக ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். அது போக நிறையா MCQ சால்வ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. அந்த லிங்க் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 2x² - 3x - 1 alpha and beta be the roots of the following. இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 2x² - 3x - 1 = 0. அதாவது ஒரு ஜென்ரல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax² + bx + c = 0 இருந்ததுன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் -b/a. sum of the roots -b/a, product of the roots c/a. இப்போ பாருங்கள், இதில் sum of the roots என்ன வரும் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a, ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, இப்போ ப்ளஸ் ஆயிரும். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் c/a. c/a -1/2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் வச்சுட்டு தான் நம்ம மீதி உள்ள எல்லா வேல்யூஸையும் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அல்ஜிப்ராவில் உள்ள ஃபார்முலா எல்லாம் தேவைப்படும். நான் அல்ஜிப்ராவில் உள்ள ஃபார்முலா ஆல்ரெடி ஷார்ட்ஸாக நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அதில் போய் ஃபார்முலா செக் பண்ணிவிட்டு ஃபார்முலா எழுதி வச்சுட்டு அதை நல்லா மெமரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹோப்ஃபுல்லாக ப்ராப்ளம் போட முடியும். இப்போ பாருங்கள், α² + β² வேல்யூ கண்டுபிடிப்போம். α² + β² = α + β the whole square, alpha plus beta whole square minus 2 alpha beta. இப்போ alpha plus beta க்கு வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 3/2 the whole square minus 2 into alpha beta க்கு வேல்யூ தெரியும் minus 1/2. அப்போ 3/2 the whole square என்ன வந்துடும் 9/4 plus 1 equal to 13/4. சரிதானா? இதனுடைய வேல்யூ என்னது? இதனுடைய வேல்யூ 13/4. போர்டு சின்னதாக இருக்கிறதுனால வேல்யூஸை குறித்து வச்சுக்குவோம். ஃபர்தராக உள்ள ரிசல்ட்ஸ்க்கு இந்த வேல்யூஸ் தேவைப்படலாம். நம்ம அழிச்சிட்டோம்னா திரும்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்காக நான் 13/4 ரிசல்ட்டாக அங்கே எழுதி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தால பாருங்கள், α/β + β/α. சப்டிவிஷன் 2ல் α/β + β/α = எல்சிஎம் எடுத்துக்கோங்க. α/β இதை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். α² + β². நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ α² + β² வேல்யூ நம்மளுக்கு தேவைப்படுது. 13/4 α/β எவ்வளவு -1/2 = 13/4 = 13/4 into -2. அப்போ ஆன்சர் -13/2. இப்போ இந்த வேல்யூவை நம்ம குறித்து வச்சுக்குவோம். சப்டிவிஷன் 2க்கான வேல்யூ -13/2. இது அவ்வளோவா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இருக்கட்டும். அடுத்த வேல்யூ பாருங்கள், அடுத்த ஈக்குவேஷன், அடுத்த சப்டிவிஷன் என்னன்னு பாருங்கள், ஆல்ஃபா - பீட்டா. இப்போ நம்ம அடுத்தால ஆல்ஃபா - பீட்டா. ஆல்ஃபா - பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுற மாதிரி ஃபார்முலாவை போடணும். ஆல்ஃபா - பீட்டா த ஹோல் ஸ்கொயர், alpha minus beta the whole square, alpha square plus beta square minus 2 alpha beta. அப்படியே போட்டாலே போதும். alpha square plus beta square minus 2 alpha beta. alpha square plus beta square நம்ம ஆல்ரெடி வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். 13/4 minus 2 into alpha, இது என்னது alpha beta -1/2 equal to நம்மளுக்கு என்ன வந்துடுது 13/4 plus 1
ஈக்குவல் டு நம்மளுக்கு 17/4ன்னு வந்துடும். நம்மளுக்கு தேவை வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 17/4 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 17/2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஃப் ஆல்ஃபா கிரேட்டர் தென் பீட்டான்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ஆல்ஃபா லெஸ் தென் பீட்டா வரனா இமேஜினரி வேல்யூ வந்துடும். அதனால் ஆல்ஃபா கிரேட்டர் தென் பீட்டான்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 17/4. இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஆல்ஃபா கியூப் ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா. அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா இதே மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு இதை இங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆல்ஃபா கியூப், இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பீட்டா கியூப் ஈக்குவல் டு இதுக்கு வேல்யூ ஃபார்முலா இருக்குது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த ஃபார்முலா எல்லாமே அல்ஜிப்ரா அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே நம்மளுடைய சேனலில் ஷார்ட்ஸில் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அதில் போய் இந்த ஃபார்முலா ஃபுல்லாக நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளவு 3/2. அப்போ 3/2 த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா எவ்வளவு -1/2 அடுத்தால ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 3/2 பை ஆல்ஃபா பீட்டா எகெயின் திரும்ப -1/2. இப்போ இங்கே என்ன 3/2 த ஹோல் கியூப் 3/2 த ஹோல் கியூப்னா 27/8. இங்கே என்ன வரும்னு பாருங்கள், இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 9/4 இன்ட்டு என்ன வந்திருக்கு ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை காமனாக வெளியே வச்சுக்கலாம் இன்ட்டு 2 அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்சிஎம் 8 எடுத்துக்கோங்க. 8 எல்சிஎம் எடுத்திங்கன்னா அந்த -2 தனியாக வெளியே இருக்கட்டும். 8 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 27 ப்ளஸ் இந்த இது வந்து 4 இருக்கா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 18. அப்போ 27 8 45 அப்போ இந்த 2வையும் 8ஐயும் கட் பண்ணிக்கலாம் 4. அப்போது -45/4 ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு -45/4 அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஆல்ஃபா அடுத்த சப்டிவிஷன் ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டா இன்ட்டு 1/ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டா இன்ட்டு 1/ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 1/பீட்டா இங்கேயும் 1 ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள் 1 ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க -1/2 த ஹோல் ஸ்கொயர் பை -1/2 1 -1/2 வந்து 1/2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 1/4 இன்ட்டு -2 அப்போ -1/2 நம்மளுடைய ஆன்சர் என்னது -1/2. ஃபிஃப்த் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் -1/2. அடுத்தது பார்ப்போம் ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4. ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். பவர் கூடிட்டே போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு a plus b the whole square minus 2ab அப்போ alpha square plus beta square the whole square minus 2 alpha square beta square. ஏற்கனவே சொன்ன மாதிரி alpha square plus beta square வேல்யூ நம்மளுக்கு இங்கே தேவைப்படுது. என்ன இருக்குன்னு பாருங்கள் 13/4. அப்போ 13/4 the whole square minus 2 into இதை வந்து alpha beta the whole square எழுதிக்கலாம். அப்போ -1/2 த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். 13 ஸ்கொயர் வந்து 169/16
ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு 1/2. அப்போ மைனஸ் 1/2ன்னு வருங்க. 1/4 இருக்கும், இந்த 2 கூட கேன்சல் ஆகி 1/2 வரும். 16 எல்சிஎம்மாக எடுத்துக்கோங்க. அப்போ 169 மைனஸ் 8. ஸோ 161/16. 161/16. இதுதான் என்னது ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4க்கு வேல்யூ. இதை குறித்து வச்சுக்குவோம். 161/6. இப்போ அடுத்த சப்டிவிஷன் 16 நாட் 6 16. அடுத்த சப்டிவிஷன் என்னன்னு பாருங்கள். ஆல்ஃபா கியூப் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா கியூப் பை ஆல்ஃபா. அந்த இடத்துல நம்மளுக்கு திரும்ப ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4ஓட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்க தேவைப்படும். ஆல்ஃபா கியூப் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா கியூப் பை ஆல்ஃபா ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா பீட்டா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4. ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 161/16 பை மைனஸ் 1/2. அப்போ ஈக்குவல் டு 161/16 இன்ட்டு 2 ஈக்குவல் டு மைனஸ் 161/8. மைனஸ் 161/8. ஆல்மோஸ்ட் எல்லா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை வச்சு இந்த ஆல்ஃபா பீட்டா வேல்யூஸ் யூஸ் பண்ணி நிறையா சப்டிவிஷன்ஸ் செய்யும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லா ஃபார்முலாவுமே என்ன ஆயிடும், ஃபெமிலியர் ஆகிடும். இப்போது இந்த மெத்தடில் என்ன கேட்டாலும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். அடுத்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்குன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை என்ன சொல்லியிருக்கு, ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கு. ஃபார்ம் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது x² மைனஸ் sum of the roots into x plus product of the roots equal to என்னது 0. இதில் 7 + √3 ஒரு ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. 7 + √3 is a root. இது வந்து இந்த மாதிரி இராஷனல் ரூட்ஸ் வந்து எப்போவுமே ஆர்டர்டு பேர்ஸாக தான் இருக்கும். இந்த இராஷனல் ரூட்ஸ் அக்கர் இன் பேர் அப்படின்னு ரிசல்ட் இருக்குது. 7 + √3 ஒரு ரூட்டாக இருந்ததுன்னா இம்மீடியட்டாக நம்மளால் சொல்ல முடியும் 7 - √3 இஸ் ஆல்சோ எ ரூட். அப்போ 7 - √3 என்னது ரூட்டு. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து என்னது 14. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 7 + √3 இன்ட்டு 7 - √3. அப்போ 49 - 3 ஈக்குவல் டு என்னது 46. சரிதானா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. x² மைனஸ் 14x ப்ளஸ் 46 ஈக்குவல் டு என்னது 0. சரிதானா? அப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னது x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. x² மைனஸ் 14x ப்ளஸ் 46 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடுது 0. அப்போ ஓரளவுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு ஓரளவுக்கு என்னென்ன மெத்தடு உண்டோ அதை பார்த்துருக்கோம். ஆனால் இதோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் முடியலை. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் உள்ள ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ தான். இன்னும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் பார்ட் 2 பார்ட் 3 வரிசையாக வீடியோ கொடுக்க போகிறேன். சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கம்பைன் ஸ்டடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி கம்பைன் ஸ்டடி பண்ணால் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் இது தொடர்ந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஃபர்தராக வீடியோஸ் கொடுக்க போகிறோம். நல்லா கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் சேனலோட லிங்க்கை வந்து குரூப்போட லிங்க்கை வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்தராக நம்மளுடைய சப்ஜெக்டை டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம்.